Sarans Hospitals. நம்ம டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதியாக உருவெடுத்துட்டு இருக்குது. டயபெட்டிக் அப்படிங்கிறது டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம டைப் 2 அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். இப்போ டைப் 1 என்ன அப்படின்னா இது இன்சுலின் டிபெண்டன்ட், சின்ன வயசுக்காரங்களுக்கே வரும், குழந்தைகளுக்கு வரும். நிறைய மருந்துகள் எடுத்து சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க என்ன பாக்குறீங்க? மேக்ஸிமம் பேஷண்ட் சொல்லுது பாதை எரிச்சல், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கிறவங்க நம்ம கிட்ட வரும்போது அவங்க சொல்ற பெரிய ஒரு சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா உணவு எடுக்கிறீங்களா, சொல்ற மருந்துகளை கரெக்டா எடுக்கிறீங்களா, வித்தின் 15 டேஸ்ல நீங்க ஏற்கனவே எடுத்துக்கிற மருந்துகளை நல்லா குறைக்க முடியும். அதே 15 நாட்களுக்குள்ள இந்த பாதை எரிச்சல் குறையும். அதே மாதிரி கண் பார்வை ரொம்ப டிம்மா இருக்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும். டயபெட்டிக் வருது, ஒரு 100% இம்யூனிட்டி குறையுதுன்னா நம்ம கொடுக்குற மருந்துகள் ஒரு 500% உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணும் பொழுது அந்த நோய் காணாமல் போயிடும். என் பேர் சகிலாபியா. சுகரு, பிபி எல்லாமே இருந்துச்சு. இப்போ இங்கே 5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க. எனக்கு வந்து நடக்க முடியாதுங்க, சரியாக நிற்கவும் முடியாது. எலும்புங்கள்லாம் வலி ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த எலும்பு வலியெலாம் இல்லை. சுகர்னால எலும்பு வலியெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அல்சர் வந்து இப்போ சுத்தமாகவே இல்லை. உணவு கட்டுப்பாடு முறையும் கரெக்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, சரன்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் தொடர்ந்து இந்த சேனலில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறோம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து 20 வருடங்களாக இந்தியாவில் வந்து 7 பிரான்ச், மலேசியாவில் 2 பிரான்ச்சோடு செயல்பட்டு வருகிறது. 30 டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான மெடிக்கேஷன், ஆயுஷ் இன்டெகிரேட்டட். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இது க்யூரேட்டிவை நோக்கி பயணிக்கிறோம். அதாவது நோயை க்யூர் பண்ணுறது வித்தவுட் சைட் எஃபெக்ட். ஸோ ஆரோக்கியம் நம்மளுடைய இதற்கு ஆட்டோமேட்டிக்காக மேம்படும் இல்லையா? இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதியாக உருவெடுத்துட்டு இருக்குது. அதுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் காரணம். இதில் நிறைய நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம இதிலிருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அம்மா அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு வந்தே ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய ஒரு சூப்பர் டாக்டர். இவங்க ஆயுர்வேதிக்கில் நிறையா பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேஷண்ட்ஸும் நல்ல விதமாக பார்த்து நிறைய சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்டுருக்கிற ஒரு டாக்டர், டாக்டர் மெட்டில்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக நான் மெட்டில்டா, ஆயுர்வேதிக் டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. சாரை பற்றி நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் இதெல்லாம் நான் பார்க்கும்போதுல ஃபஸ்ட்டு நினச்சேன் இதெல்லாம் எப்படி முடியும், டயபெட்டிக்லாம் ஆயுர்வேதிக்கில் மெடிசன் எடுத்தால் எப்படி முடியும் அப்படிலாம் நிறைய டைம் நான் பர்சனலாக வெளியிலேருந்து பார்த்துருக்கேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க, எவ்வளோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வெளியே டயபெட்டிக் ஸ்டாப் பண்ணி வெளியே போயிருக்காங்க. வித் அலோபதியில் வந்தவங்க வித்தவுட் மெடிசன் இல்லாமல் வெளியே போயிருக்காங்க. ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டு நம்மக்கிட்ட டயபெட்டிக் மட்டும் இல்லாமல் எல்லா வியாதிக்கும் நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி இன்னைக்கு டயபெட்டிக் பற்றி சார் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். அதாவது டயபெட்டிக் அப்படிங்கிறது டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம டைப் 2 அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். இப்போ டைப் 1 என்ன அப்படின்னா இது இன்சுலின் டிபெண்டன்ட், சின்ன வயசுக்காரங்களுக்கே வரும், குழந்தைகளுக்கு வரும், இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் இந்த சப்ஜெக்டில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் டைப் 2, இப்போ டைப் 1 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற இன்சுலினோட அளவை இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது குறைக்க முடியும். ஆனால் மருந்துகள் நிறுத்த முடியுங்கிற உறுதியை இன்றைக்கி நாங்கள் தரல டைப் 1க்கு பொறுத்தளவுக்கு. டைப் 2க்கு பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல மருந்துகள் நிறுத்த முடியும். சில உணவுகள், பயிற்சிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முடியுங்கிறது நான் பல இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கிறோம். பல ஃபைல்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஈவன் தோ சிலலாம் இல்லை, நான் கொஞ்ச நாள் என்னால் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணலாம் முடியாது, நான் கொஞ்சம் ஜாலி டைப் தான், நான் கொஞ்சம் நேரத்தை சாப்பாடு எடுப்பேன், சில நேரத்தை ஸ்வீட் எடுப்பேங்கிறவங்க ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் நம்மக்கிட்ட மருந்து எடுத்துகிட்டு ஒரு லிட்டில் பிட் மெடிசன்ஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அதாவது டயபெட்டிக் ஹை ஆகாது, உங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் வித்தவுட் இதை தாங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? யாராவது கேட்டால் நம்ம இன்றைக்கி காமெடியாக எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஆமாம் நான் எனக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு. எப்படிங்க? மருந்து சாப்பிட்டுக்கிறேன், அது பேர் கண்ட்ரோல் இல்லைங்க. மருந்து சாப்பிடாம கண்ட்ரோல் இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற மருந்தில் எந்த பக்க விளைவும் இல்லாத மருந்துகளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கிறோம். கரெக்டாக இருக்கு. அப்போ இதுதான் நம்ம இந்த மருத்துவமனையுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தா, இத்தனை டாக்டர்ஸ் டீமை வச்சு
ஒரு பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஒரு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே. இதை தான் நம்ம தொடர்ந்து இந்த டயபெட்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டயபெட்டிக்கில் நீங்கள் பார்க்குற கேஸில் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இப்போ நிறைய மருந்துகள் எடுத்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ வந்து மற்ற மருந்து எடுத்துட்டு நம்ம மருந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க பேஷண்ட்ஸ். அவங்களோட சைடு எஃபெக்ட் மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா பாத எரிச்சல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் அந்த மெடிசன் எடுக்கும் போச்சு அவங்களோட பாத எரிச்சல் மத்தியானம் வரைக்கும் சரியாக இருக்குமாங்க. திரும்ப நைட் எடுக்கலன்னா அந்த பாத எரிச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் சொல்லுது பாத எரிச்சல், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இதுதான் பேஷண்ட்ஸ். அது வந்து 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கிறவங்க நம்மக்கிட்ட வரும்போச்சு அவங்க சொல்கிற பெரிய ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட மருந்து எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு எத்தனை நாள் இதெல்லாம் குறையுது? நான் ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டுக்கு சென்னை பேஷண்ட் தான், பேஷண்ட் நேம் சொல்ல விரும்பலை. எங்கிட்ட வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து டயபெட்டிக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரேண்டம் சுகர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்க்கும்போது 210 இருந்துச்சு. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பாத எரிச்சல் இருந்தது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்தது, வெயிட் கெயின் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹாஸ்பிட்டல் என்னென்னா உணவு முறை தான். உணவு முறை எப்படி நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் ஒரு சார்ட்டை நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்க பேஷண்ட் அழகாக வந்து டயட் ஃபாலோ பண்ணாங்க. கொடுக்குற மெடிசன் மற்ற மெடிசன் அதாவது வேறு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தவங்க அதையும் கடன் பண்ணி நம்ம மெடிசின்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்தாங்க. அதுலேருந்து 1 மந்தில் 180 கிட்ட வந்தாங்க ரேண்டம் சுகர், அதுக்கப்புறம் 140 வந்தாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் இப்போ டயபெட்டிக் மெடிசன் எடுக்கிறதுல அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே 2 மந்த்ஸில் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களும் நல்ல மருந்து எடுத்தாங்க, டயட்டும் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அந்த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலாக டயபெட்டிக் மெடிசன் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். பேஷண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி, ஆக்சுவலாக வெயிட்டும் குறைச்சிட்டாங்க, நல்ல ஸ்லிம்மாகவும் ஆயிட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட அந்த பேஷண்ட் கேட்டது, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன் டாக்டர், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு எங்கிட்ட கேட்டு திரும்ப நம்மளோட ஹாஸ்பிட்டல்லேருந்து க்ரீமும் வாங்கிட்டு போனாங்க. பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். டயபெட்டிக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து இந்த பாத எரிச்சல். ஏன் அப்படின்றது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். பொதுவாக உடம்புல பிளாக்ஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு 3-4 ரீசன் தான், மேஜர் ரீசன்ஸு. ஒன்று வந்து டயபெட்டிக், இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி இருந்தால் வரும், சுகர் இருந்தால் வரும். இன்னொன்று வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நிறையா பிளாக்ஸ் எங்கே வேணால் வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது பிரெயினில் வந்தால் ஸ்ட்ரோக், ஹார்ட்டில் வந்தால் ஹார்ட் அட்டாக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிட்னியில் வந்துச்சுன்னா கிட்னி பழுதடைஞ்சிடும். ஸோ எங்கே வேணால் பிளாக் வரலாம். அது காலில் மைனூட்டாக வரும்போது பாத எரிச்சல் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிறதுனா, இப்போ ஏற்கனவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகள் நிறையா பக்கவிளைவுகளை உண்டாக்கும். அதில் ஒன்று தான் இந்த பாத எரிச்சல். பிளட்டை வந்து வெயினில் வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்னஸ் வரும், அதாவது மதப்பு தன்மை இது வரும், மரத்து போகும், காலில் ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். இதை நீங்கள் சரிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, நீங்கள் எங்கிட்ட மருந்து எடுக்கும் பொழுது நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதை ஒரு டீடாக்ஸிஃபை பண்ணி பேஷண்ட்ஸு நம்மக்கிட்ட மருந்து எடுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகளை நம்ம டேப் டவுன் பண்ணுற குறைத்துட்டே வரோம். இது எத்தனை நாள் நடக்குன்னா, நீங்கள் கரெக்டாக உணவு எடுக்கிறீங்களா, நான் சொல்கிறத எக்ஸாக்டாக பண்ணுறீங்களா, சொல்கிற மருந்துகளை கரெக்டாக எடுக்கிறீங்களா, வித்தின் 15 டேஸில் நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிற மருந்துகளை நல்லா குறைக்க முடியும். அதே 15 நாட்களுக்குள்ளே இந்த பாத எரிச்சல் குறையும். அதே மாதிரி கண் பார்வை ரொம்ப டிம்மாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும். நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருந்ததுன்னா சரியாகும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகணுன்ற எண்ணம், பர்டிகுலராக நைட்டு அதிகமாக யூரின் போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அது குறையும். இதை விட என்னென்னா, வெயிட் அதிகமாக இருந்தால் சில உடம்புங்க பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், அவங்கள நம்ம குறைச்சி கூட இதில் பண்ணித்தரோம். நம்ம கரெக்டாக பண்ணும்பொழுது இன்னும் எனர்ஜெட்டிக் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் வெயிட்டை குறைக்கும்போது என்றைக்குமே எங்ககிட்ட நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, என்றைக்காவது வெயிட்டு இறக்கும்பொழுது அவங்க எனர்ஜைஸ்டாக ஆவாங்க, அதாவது இன்னும் உற்சாகமாகவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டயபெட்டிக்கில் மெயினாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அது வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க இந்த பேஷண்ட்? ஆமாம் சார், அவங்க ஆக்சுவலாக நல்ல வெயிட்டு பேஷண்ட் எப்பயுமே அந்த வெயிட்டை பற்றி ரொம்ப கவலைப்படுற பேஷண்ட்டு நல்ல ஒரு 10 to 15 kg குறைச்சாங்க. இப்போ உங்களுக்கு டயபெட்டிக் நம்ம மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டோம். சார் எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ டயபெட்டிக்னால காலில் புண்ணு வருது இல்லை, காலில் புண்ணு வந்து அப்போ நம்ம அந்த மாதிரி கேஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணி கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறைய கேசஸ் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சிம்டமே. நம்ம என்னென்ன அலட்சியப்படுத்திடுறோம், நம்னஸ் இருக்குது அப்படியே அலட்சியப்படுறோம், ஒரு ப்ரிக்லிங் பெயின் இருக்குது அலட்சியப்படுத்துகிறோம். அப்புறம் என்ன, ஒரு சின்ன புண்ணு வருது, புண்ணு தானே நினச்சி நம்ம ஏதாவது க்ரீமை தடவுறது, ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றது, இப்படியே கொஞ்ச நாள் ஓட்ட அது கேங்க்ரீனாக மாறிடுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எந்த வகையில் கேங்க்ரீனாக இருந்தாலும் மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியும். அதை நான் வந்து சேலஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். அப்போது இது எங்கே சரி பண்ண முடியாதுன்னா, ஒரு சமயம் அது உள்ளுக்குள்ளே போய் பஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஆகும்போது தான் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போ கூட நிறையா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது. நான் அதுதான் சொல்கிறது, அடிக்கடி இப்போ டயபெட்டிக் வருது, ஒரு 100% இம்யூனிட்டி குறையுதுன்னா நம்ம கொடுக்குற மருந்துகள் ஒரு 500% உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும் பொழுது அந்த நோய் காணாமல் போயிடும்.
இதுதான் நம்மளுடைய கான்செப்டே. ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம். டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு ஊன்ஸ் வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் ஊன் போகிறளவுக்கு விடாதீங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட்டு. காலில் நம்னஸ் வந்துருச்சு, ப்ரிக்லிங் பெயின், உடனே அலர்ட் ஆகிக்கங்க. அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பேஷண்ட் வரும்பொழுது இருக்கிறத விட நம்ம கிட்ட மருந்து எடுத்ததுக்கப்புறம் அவங்க நல்ல உற்சாகமாகணும், அவங்களுக்கு பக்க விளைவுகள் இருக்கக்கூடாது. மருந்துகளை ஏற்கனவே ஏதாவது மருந்துகள் எடுத்து அவங்க குறைக்கணும். அதே மாதிரி மருந்துகள் டோஸ் அதிகமாகி சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆரோக்கியம் குறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அன்றைக்கி அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தேன், இன்றைக்கி ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்படி வந்தேன், நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி சொல்லணும். அதுதான் ரியல் மருத்துவம். என்னங்க? ஆமாம் சார், ஷோர் கண்டிப்பாக. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது என்னென்னா, என்னமே இங்கே எவ்வளோ வியாதிக்காக வராங்க, அவங்க ஆக்சுவலாக மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் சொல்கிறது, அவ்வளோ பேஷண்ட்டை சொல்கிறது என்னென்னா, நான் நல்ல பிரிஸ்காக இருக்கேன், உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் நிறைய குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மருந்து எடுக்கும்போது ஒருத்தர் ஐயோ ஆயுர்வேதிக்கில் சைடு எஃபெக்ட் இருக்குங்க, ஒருத்தர் ஆயுர்வேதிக் சாப்பிட்டா ஹீட் ஆகுங்க, சித்தாவில் மெட்டல் வச்சு இப்படியே எடுத்து குட்டிச்சு வருவோம்னா, அப்புறம் ஒரு சில பிரில்லியன்ஸ் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப படித்தவங்களா இருக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் போய் எடுக்கலாமான்னு. அதே கேள்வியை நம்ம திருப்பி கேட்கணும் அவங்கக்கிட்ட. படித்தவங்களா இருக்கிறீங்க, நம்ம மருந்து நிறுத்த முடியுங்களா, பக்க விளைவு இல்லாத மருந்துகள் இருக்குங்களா, இதை யோசிங்க அப்படின்னு திருப்பி கேளுங்க. அப்போ நமக்கு ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எந்த விஷயத்துலையுமே இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது, அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும், இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம், நம்ம தெரிஞ்சு தான் வாங்குகிறோம். அதை பற்றி அத்தனை டிஸ்கிரிப்ஷன் தெரியுது, இவ்வளோ சீட்டர், இவ்வளோ ஸ்பீடாக போகும், இவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், இவ்வளோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஹெல்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்கான முயற்சிகளே நம்ம ஈடுபடுறது கிடையாது. எத்தனை சம்பாதிச்சாலும் நம்ம கடைசியாக ஆரோக்கியம் இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. ஸோ இதை மக்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ டயபெட்டிக்கில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு ஆம்பிடேட் பண்ணுறதும் இதில் நான் இந்த புண்களில் வர விஷயத்தையும் இது சொல்லியே ஆகணும். ஏன்னா கால் விரலை வெட்டுவாங்க, விரல் மட்டும்தாங்க அவ்வளோதான், அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3 விரலை வெட்டுவாங்க, அப்புறம் காலை பாதி வெட்டுவாங்க, கார்டியாக் எஃபெக்ட் வந்துடும். இப்படி ஒரு ப்ரொக்னோசிஸ் நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. இது நீங்கள் மருந்து எடுக்கல அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஒரு கால் இழந்த நிலைமையை நமக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அதே மாதிரி நீங்கள் கிட்னி பேஷண்ட்ஸ், இத்தனை கிட்னி சென்டர்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். எது தொடர்ந்து மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கடைசியாக கிட்னி ஃபெயிலியர். தொடர்ந்து பிபிக்கு மருந்து எடுத்தால் எனக்கு கிட்னி ஃபெயிலியர், தொடர்ந்து பிபி மருந்து எடுத்தால் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு, பக்கவாதம் வந்துடுச்சு, கார்டியாக் எஃபெக்ட் வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இதுதான் பக்க விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சார் எனக்கு இன்னொரு டவுட் ஆக்சுவலாக, இப்போ நம்ம மெடிசன் எடுக்கிறோம்ல, நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருக்க போச்சுல, இப்போ ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ இருந்தால் உடனே அது க்யூர் ஆகிற மாதிரி மற்ற மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அது எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? அது பேஷண்ட்டோட பெரிய டவுட். அது எப்போவுமே பேஷண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்டில் இது ஒரு பாயிண்ட்டு. நாங்கள் மற்ற மாதிரியான தலைவலி வந்து எடுக்கலாமான்னு. எடுக்கலாங்க, எடுங்க, தப்பில்லை. ஆனால் இதில் மருந்து இருக்கான்னு கேட்டு எடுங்க. நாம் என்னமோ கிரானிக் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அக்யூட் டிசீஸில் நம்ம மெடிசன் மாதிரி ஃபாஸ்ட்டு எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வருவாங்க, எனக்கு ரொம்ப இப்படி பிடிச்சிருச்சுங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு மருந்து வாயில் போட்டு 10 நிமிஷம் உட்காருங்கன்னு, 15 நிமிஷம் கழிச்சு சார் இப்போ பரவாயில்ல பார்க்குறோம் இல்லையா, தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். எனக்கு பயங்கர கோபம் வரும் டாக்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. நம்ம ஒரு மருந்து கொடுப்போம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இப்போ எப்படி நான் ஃபீல் ரொம்ப டிப்ரெஷன், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நான் ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கிறேன், பயமாக இருக்கிறேன், பல கதைகளோடு வரக்கூடிய நபர்களை பார்க்குறோம். உடனே அதே மாதிரி ஃபீவர் வந்துச்சா 1/2 மணி நேரத்துக்கு டாக்டர் நான் ரொம்ப ஃப்ரீயாக இப்போ ஃபீல் பண்ணுறேங்கிற அளவுக்கு நம்ம கொடுக்க முடியும். வலி என்னால் தாங்க முடியாத வலின்னு வருவாங்க. இப்போ டிஸ்பெனோரியெல்லாம் பீரியட் பெயின் எல்லாம் வந்து ஒருத்தர் பயங்கர தாங்க முடியாத இருப்போம். இங்கே வந்து நம்ம மருந்து கொடுத்து இது. ஸோ இந்த மருந்துகளை எப்போவுமே நம்ம என் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறோம், நீங்கள் வரக்கூடிய வெளியிருக்கிற ஆட்களுக்கு சொல்கிறோம், இந்த மருந்து அதெல்லாம் மித்து, நம்ம மருந்தெல்லாம் மெதுவாக வேலை செய்யணும்ல, அதெல்லாம் கதை. இன்றைக்கி இன்டெக்ரேஷனில் நம்ம கொடுக்குற ஃபாஸ்ட் வேறு லெவல் தான் இருக்கும். 1/2 ஹவரில் 3/4 மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் ரிசல்ட் தெரியும். ஹோமியோபதியெல்லாம் மிராக்கிள் மாதிரி செய்யும். ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆளே மாற்றிடும். அப்படி நம்ம நாங்கள் அடிக்கடி நான் வந்து காமெடியாக சொல்கிறேன், ஹோமியோபதி டாக்டர் நினச்சா ஒரு கிளியை குறையாக்க முடியும், குரங்கை கிளியாக்க முடியும். உண்மை. அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் பார்த்ததில் வச்சு நான் பார்க்கும்போது நிறையா விஷயங்களில் ஹோமியோபதியில் அப்படியே மிராக்கிள்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹோமியோபதி. அதே மாதிரி சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் மெடிசன், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சூடும் வராது. இப்போது ஒரு மருந்து சூடு ஏற்படுத்துனா அதுக்கு அனுமானம் இருக்கும்.
கூல் ஏற்படுத்தும் மாதிரி அனுபவம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இதை தான் ஒரு டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதை பற்றி. ஆக்சுவலாக இப்போ சித்தா ஆயுர்வேதிக் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த மெடிசன் எடுத்தால் நிறைய, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மருந்துக்கு தான் பத்தியம், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, உங்கள் வியாதிக்கு தான் பத்தியம். இப்போ மருந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் எப்படினாலும் சொல்லலாம், ஆனால் இந்த வியாதிக்கு இது எடுக்கக்கூடாது வேண்டான்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க மருந்து எடுத்தால் இவ்வளோ பத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லவே இல்லை, உங்களோட வியாதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பத்தியத்தை நாங்கள் கண்டிப்பாக அஸ் ஏ டாக்டராக நாங்கள் சொல்லி ஆகணும் இல்லையா, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. நம்ம ரொம்ப மேஜர் எங்களோட பற்றி என்னென்னு முதல்ல மேஜர் கொடுக்குறது எல்லாருமே மேக்ஸிமம் அகத்திக்கீரை, பாவக்காய் சாப்பிடாதீங்க, காஃபி சாப்பிடாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, புளி சாப்பிடாதீங்க. இது பொதுவாக வந்து ஒரு நோயை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயம். அகத்திக்கீரை, பாவக்காய் ஆன்டிடோட் பண்ணும். அது ஒன்றும் பாவக்காய் கூட ஓரளவுக்கு நம்ம ரேராக சம்டைம்ஸ் சாப்பிடலாம், ஆனால் அகத்திக்கீரை கண்டிப்பாக இருக்கிற மருந்து ஆன்டிடோட் பண்ணிடும். காஃபி ஹோமியோபதி ஆன்டிடோட் பண்ணிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். இதில் உடனே ஆன்டிடோட்னா சுத்தமாக மருந்து இறங்கிடும் கிடையாது, மருந்தோட வீரியத்தை இதெல்லாம் குறைக்கும். ஆனால் அகத்திக்கீரை முழுசாக குறைச்சிடும். ஸோ இதனால் என்னென்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து ஈவன் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பொதுவாக நீங்கள் எங்கே போய் எடுத்தாலும் சித்தா ஹோமியோ, சித்தா ஆயுர்வேதெல்லாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜை கட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான்வெஜ் தான் கொடுக்குறோம். நான்வெஜ் தான் கொடுக்குறோமே. நான்வெஜ் என்ன அப்புறம் நம்ம நிறைய இந்த மித்துன்றதே நிறைய விஷயம், அதை பற்றி நான் சப்ஜெக்ட் பேசணும். நான் கொலஸ்ட்ரால் வந்துடும் நான்வெஜ் சாப்பிட்டா அப்படின்னு, அதெல்லாம் பொய்யுங்க. நீங்கள் என்றைக்கு கார்போஹைட்ரேட்டோட கொலஸ்ட்ரால் தேவையில்லா கொலஸ்ட்ரால் அப்போ தான் வரும். அதே மாதிரி செக்கெண்ணை ஆட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது யாருக்கு கொலஸ்ட்ரால் இருந்து, 40 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா கொலஸ்ட்ரால் இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. பிபி இருக்கும், சுகர் இருக்கும், அங்கங்கே ஒவ்வொன்று, அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இல்லை. ஐயோ கொலஸ்ட்ரால், ஐயோ எப்போ வந்துச்சு, ரீஃபைண்ட் ஆயில் எப்போ எடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து தான் வந்துருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேசிக் விஷயமே ஈஸி ட்ரூ. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நீங்கள் இத்தனை சொல்கிறீங்களே நம்மளே கேட்கலாம் இல்லையா, ஈஸி ட்ரூ அப்படின்னு. அவன் கண்டிப்பாக கேளுங்க, அது நான் வரவே இருக்கிறோம், எங்களை பற்றி கேளுங்க. நம்ம தெரியணும், அவன் 20 வருஷமாக இருக்கிறோம், இத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, இத்தனை வருஷத்தில் ஒரு சைடு எஃபெக்ட் வந்தது இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இத்தனை வருஷத்தில் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் வந்ததில்லை, அப்போ நம்பணும்ல. அப்போ ஜஸ்ட் திரும்பி பாருங்கள். இதுதான் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மெடிசன்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சொர்ண புஷ்பம் நார்மலாக ஒரு வியாதி உடம்புக்குள்ள வருதுன்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு இம்யூனிட்டி வேணும் இல்லையா, அந்த இம்யூனிட்டியை ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம அந்த சொர்ண புஷ்பம்னு சொல்கிறோம். சித்த மருத்துவடைய கோட்பாடுகளே என்னன்னா 4448 வியாதி வரும், உலகம் தோன்றதுலேருந்து மறையிற வைக்கும். ஆனால் அது அத்தனைக்கும் மருந்துகள் இருக்குங்கிறதா சித்த மருத்துவம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற இடத்துக்குலாம் போனால் நான்வெஜ் ஆட அது இதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா, நான்வெஜ் கட் பண்ணிடுவீங்களா மேம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லவே இல்லை, நாங்கள் நான்வெஜ் கண்டிப்பாக எடுக்க சொல்லுவோம்.